ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குட்டீஸ் vlogs. இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நயக்ரா ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நயக்ரா ஃபால்ஸோட பொட்டானிக்கல் கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த பொட்டானிக்கல் கார்டனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனோட பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மே மந்தில் நாங்கள் வந்து ஒரு குட்டி ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் பண்ணிவிட்டு உடனே வந்து நயக்ரா ஃபால்ஸுக்கு போகலாம். நயக்ரா ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 1.5 hours டிரைவில் தான் இருக்குது. ஸோ அதனால் நயக்ரா ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புனோம். பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரிலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அதனால் நயக்ரா ஃபால்ஸுக்கு வந்து அடுத்த வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரியை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆன் த வேல போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது இல்லையா, இது வந்து நயக்ரா ஃபால்ஸோட வேர்ல்பூல் அட்வென்ச்சர் கோர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு ரொம்பவே த்ரில்லிங்கான கிளைம்பிங், ஜம்பிங், ஜிப்லைனிங், அப்ஸ்டக்கிள் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் 5 to 12 years இருக்கிற கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 feet ஹைட்டில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. Hi, do you accept cash or card? Cash or card, whatever you'd like is fine. Okay, you just tap there. Thank you. One moment, I'll give you 2 receipts. Okay. And then you're gonna walk this way. First path on the right. Okay. Take you into the Butterfly Conservatory. Okay. And the start of the gardens. Okay. Do you have any restaurants inside? No, unfortunately, they've decided not to open them this year. Okay. The gift shops in there, they do have like drinks and chips and pop. Okay. Unfortunately, that's No. it today. Thank a you. good day. Yeah. டிக்கெட் கவுண்டரில் இன்கேஸ் யாரும் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்குது. ஸோ அங்கேயும் பே பண்ணி நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம், பார்க்கிங் டிக்கெட்டை. நயக்ரா ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இண்டிவிஜுவலாக பே பண்ணி போகாமல் இயர்லி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நயக்ரா ஃபால்ஸோட வெப்சைட்லேயும் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். அந்த பாஸ் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா எல்லா அட்ராக்ஷன்ஸும் கவர் ஆகும். எங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியல. நாங்கள் சடனாக பிளான் பண்ணிட்டு அந்த அன்னைக்கே கிளம்பி போயிட்டோம். கொஞ்சம் கூடயும் செக் பண்ண கூட இல்லை. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரியை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ட்ரிப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நயக்ரா ஃபால்ஸுக்கு போனப்போ தான் தெரிஞ்சது எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இங்கே வந்து பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரியில் தனியாக பே பண்ணி தான் போனோம். இங்கே டிக்கெட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $17 per adult. கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 and under ஃப்ரீ. 6 to 12 ஏஜ் இருக்கிற கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $11.25. அதே மாதிரி தான் பார்க்கிங்க்கும் இயர்லி பாஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த பாஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நயக்ராவோட அட்ராக்ஷன்ஸில் எங்கே வேணாலும் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அந்த பாஸையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணாததுனால நாங்கள் வந்து இங்கே பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா $6 பே பண்ணோம். நாங்கள் ஆன்லைனில் எந்த பர்ச்சேஸும் பண்ணாமல் டேரெக்டாக பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரிக்கே போயிட்டதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம். பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரிக்குள்ளே என்டர் ஆகிற வழியில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸோட லைஃப் சைக்கிள், பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரியில் என்ன இருக்குது, பாலினேஷனோட இம்பார்ட்டன்ஸ், இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து ஸ்லைட்ஸை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க.
அந்த ஸ்லைட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒன்ஸ் பார்த்துட்டு கன்சர்வேட்டரிக்குள்ளே போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரெயின் ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியரில் வாட்டர் ஃபால்ஸ், நிறைய ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸு, இது எல்லாத்தையும் விட ரொம்பவே அழகான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பட்டர்ஃப்ளைஸ் கண்ணில் தென்பட்டுச்சு. இந்த பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1996லயே 11,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க.
2000க்கு மேல கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போட்டிருந்தாங்க. ஆனா ஒண்ணு கூட நம்ம பக்கத்துலயே வரல. அதை வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸுக்கு பின்னாடியே ஓடிட்டே இருந்தான். பட் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. அதுலயும் அந்த ப்ளூ பட்டர்ஃப்ளைஸ் இருக்கே, அது வந்து ரொம்ப துருதுருன்னு ஆக்டிவா ஒரு இடத்துல இருக்கவே இல்லை. போட்டோ கூட போஸ்ட் கொடுக்கலன்னா பாருங்களேன். ரொம்ப நேரம் போராடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா என் கையில வந்து ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு 10 செகண்ட்ஸுக்கு இருந்துச்சு. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா நான் அப்படியே திரும்பி போஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளார டக்குன்னு பறந்து போயிருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2000 பட்டாம்பூச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவ்வளோ பட்டாம்பூச்சிகளுக்கும் வந்து பூல இருக்கிற அந்த தேன் வந்து பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீடிங் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க, பட்டர்ஃப்ளைஸ் ஃபீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சஸ், அதுக்கப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிலாம் வச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்து அங்கதான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் அதை ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இதை பாக்குறதுக்கு இதுக்குள்ள பட்டாம்பூச்சிகள் அப்படியே போயிட்டு வெளியில வர்றது இதெல்லாம் பார்க்க உண்மையிலேயே ஏதோ மூவில பாக்குற ஒரு ஃபீல் கிடைச்சது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால நிறைய ப்ளூ பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்துச்சு. நீங்க வந்து கனடால இருக்கீங்க, இது வரைக்கும் வந்து பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி விசிட் பண்ணதில்லை அப்படின்னா, கிட்ஸோட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிட்ஸை கூட்டிட்டு வந்து ஒன்ஸாவது விசிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு மட்டும் இல்லாம ஆதவும் வந்து பட்டர்ஃப்ளைஸ் பின்னாடியே சுத்துறது, அதை ரசிக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி அவன் கொஞ்ச நேரத்துக்கு மேல கோஆப்ரேட் பண்ண மாட்டான் யூஸ்வலா, பட் ஆனா பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்றதுனால அது பிடிக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருந்தான். இப்படி அழகை ரசிச்சுட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியல. உள்ள வந்தது பாத்தீங்கன்னா ஒரு 12:30 மணி இருக்கும். லஞ்ச் கூட சாப்பிடாம தான் வந்தோம். 1 hourல வெளியே போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு வந்து பொட்டானிக்கல் கார்டன் போய்க்கலாம், அப்புறம் ஈவினிங்காக நைக்ரா ஃபால்ஸ் போய்க்கலாம் அப்படின்னு பெரிய பெரிய பிளான்லாம் வச்சிருந்தோம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிஃப்ட் ஷாப் ஒன்று இருந்தது பக்கத்துல. ஸோ அதுக்குள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா 4:15 ஆயிடுச்சு. ஸோ அந்த கிஃப்ட் ஷாப்பில் ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ரொம்பவே அழகான பட்டர்ஃப்ளை ஸ்பெசிமென்ஸ் அது இதுன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை தீம்லேயே இருந்துச்சு. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
டக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக வீடியோ எடுத்துட்டு வெளியில் வந்தோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4:30க்கு மேலே ஆயிடுச்சு, 4:30 4:45 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் பசி அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சுது. இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்க்கிங்கில் சொன்னாங்க இல்லையா ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு 10 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணி நயக்ரா ஃபால்ஸ் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு தான் போகணும். ஸோ பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு, இல்லை ஃபுட்டுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட்டுமே கிடைக்கல. ஸோ ஒரு வழியாக ஒரு 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 5:45 ஆயிடுச்சு. நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே. ஸோ பிளானே இல்லை, சும்மா ஒரு நாள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். ஸோ சண்டேன்றதுனால அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குது, தென் அவருக்கும் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு மேலே ஃபால்ஸுக்கு போய் ஒரு யூஸும் இல்லை, டக்குன்னு போனதும் கிளம்பி வரணும், அதனால நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரியோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வந்து பார்த்ததுல ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுல உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோ.